நீங்க ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் மூவி பாத்திருக்கீங்களா? அதுல ஹீரோயின் ஒரு மேஜிக்கல் கேக் சாப்பிடுவா. அதனால அவ ரொம்பவே சின்னதாகிருவா. அவளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் பெருசா தெரியும். அதே மாதிரி இன்னொரு மேஜிக்கல் கேக் சாப்பிடுவா. அதனால அவ ரொம்பவே பெருசாகிருவா. அவளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் சின்னதா தெரியும். தமிழ்ல ஜோதிகா நடிச்ச லிட்டில் ஜான் மூவில கூட ஹீரோ ரொம்பவே சின்னதாகிருவாங்க. இதெல்லாம் மூவிஸ்ல மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல் லைஃப்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடக்கும். சம்டைம்ஸ் நீங்க கூட அதை ஃபீல் பண்ணிருக்கலாம். இதுக்கு பேரு தான் ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் சிண்ட்ரோம். இது ஒரு நியூராலஜிக்கல் கண்டிஷன். ரொம்பவே அரிதானதும் கூட. இந்த சிண்ட்ரோம் வரவங்களுக்கு டைம், ஸ்பேஸ், சைஸ் எதுவுமே நார்மலா உணரப்படாது. ஒரு பொருளை கையில எடுத்தா கூட அது ரொம்பவே சின்னதா நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயின் மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். சுத்தி இருக்க உலகம் எல்லாமே வித்தியாசமா தெரியும். ஆனா இதுதான் பிரச்சனை. உண்மையான உலகம் வேற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. ஆனா டாக்டர் சொல்றது இந்த சிண்ட்ரோம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான் அதிகம் வரும். ஒற்றை தலைவலி, வலிப்பு நோய், சில ரேர் பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் டிப்ரிவேஷன் இதனால கூட ட்ரிகர் ஆகலாம். சிம்டம்ஸ் வந்தா ஒருவருக்கு தன்னுடைய உடல் பாகங்கள் வித்தியாசமா தெரியும். ரூம்ஸும் சரியா புரியாது. வால் ரொம்பவே நம்மள நெருங்கி வர மாதிரியும் இல்ல ரொம்பவே தொலைவா போற மாதிரியும் தோணலாம். சவுண்ட் கேட்கறதும் அதே மாதிரி தான். சின்னதா சத்தம் கேட்டா ரொம்பவே பெருசா இருக்க மாதிரி தோணலாம். பெரிய சத்தம் ரொம்பவே தொலைவுல இருந்து வர மாதிரி கூட தோணலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா பெர்மனன்ட் கியூர் கிடையாது. ரூட் காஸை கண்டுபிடிச்சாதான் மேனேஜ் பண்ண முடியும். ஆனா நிம்மதி என்னன்னா இது பெர்மனன்ட் லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன் கிடையாது. வயது ஆக ஆக சிண்ட்ரோமும் குறையும். ஆனா அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். இத பத்தி தெரியாம இருந்தா அஃபெக்ட் ஆனவங்க ஹாலுசினேஷன் நினைச்சு பயப்படுவாங்க. இது உண்மையிலே ஒரு மெடிக்கலி டாக்குமெண்டட் சிண்ட்ரோம். ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் சிண்ட்ரோம் ஒரு வித்தியாசமான மூளையின் விளையாட்டு. சயின்ஸால சால்வ் பண்ணப்படாத பசில். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்பவாவது இந்த சிண்ட்ரோமை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.